இந்த காலை பொழுதிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இது சிறு பிள்ளைகளுக்கும் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் இதை கூறுகிறேன். வசனம் மினிஸ்ட்ரியின் அடிப்படையில், ஊழிய வேலை என்ற அடிப்படையிலே தான் நான் கூறுகிறேன். இவ்வாறு கூறும்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் மாறிப்போகும், சஞ்சலங்கள் மாறிப்போகும். அதற்காகத்தான் எபேசியர் 4:32 வசனம். எபேசியர் 4:32 வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்ன சொல்றாரு? நம்ம மன்னிக்கணும்னு, மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் வாழ்க்கை காயப்படுத்தக்கூடாது. அவ்வாறாக இருக்க வேண்டும். நாம் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிப்போமாக. கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை மன்னித்துள்ளார், அதே போல மற்றவர்களை மன்னியுங்கள். இயேசுவானவர் சொல்கிற வார்த்தை. முன்னாடி இருக்கிற வசனங்களை பார்ப்பதற்கானால், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் வந்த மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்றார். ஆகவே இந்த வசனங்கள்லாம் வாசிப்பீர்களாம், எபேசியர் 4 வாசிப்பீர்களானால் நான் கூறுவது உங்களுக்கு புரியும். ஆகவே ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாய் இருந்து, தயவாய் ஒரு mercyயோடு இருக்க வேண்டும். ஒருவர் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் இது என் வாழ்க்கையிலும் நான் செய்ய வேண்டும். அதற்காக தான் எல்லாரும் நமக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு உணவு, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மருந்து, கர்த்தராக பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட பைபிள். கர்த்தர் சொல்லும் பொழுது அது நம் வாழ்க்கைக்கு மருந்தாக உள்ளது. நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் சஞ்சலங்களும் மாறிப்போக காரணம் வசனம்தான். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னியுங்கள் என்று சொன்னவர் என்ற பாடல் உள்ளது. மன்னியுங்கள் என்று சொன்னவரே என்ற பாடல். ஆகவே மன்னிப்போமாக, மற்றவர்களை மன்னிப்போம். இது நம்மளால் முடியாத, கர்த்தருடைய கிருபையினால் மன்னிப்போமாக. கர்த்தர் கிருபை தருவாராக, கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய கிருபையினால் நாம் மற்றவர்களை மன்னிப்போமாக. நம் சொந்த விஷயத்தில் சொந்தமாக நம்மளால் மன்னிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அந்த இரக்கத்தையும் உருக்கமான மனதையும் அதே போல் சஞ்சலமற்ற மனதையும் மாற்றிவிட்டு நல்ல இருதயத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்ல இருதயத்தை தருகிறதா மன்னிக்கிற இருதயம். என் வாழ்க்கையில் நம்ம கசப்பின் அனுபவம் அவற்றையிலும் ஆண்டவர் மாறாய் மதுரமாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவருடைய வசனத்தினால நம்ம வாழ்வோமாக. ஆமீன், ஆமீன்.